أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று இந்த நம்முடைய பாடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸுகளை படிக்க இருக்கின்றோம். அந்த ஹதீஸுகளின் வாயிலாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களுக்கு ஒப்பாகுவதை தடை செய்துள்ளார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களுக்கு ஒப்பாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்ற சட்டத்தை வெகு தூரமான அளவிற்கு விரிவுபடுத்தினார்கள். காஃபிர்களுக்கு நாம் ஒப்பாக நடந்து கொள்ளக்கூடாது என்ற சட்டத்தை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நிறுத்திவிடாமல் மிக விரிவாக அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார்கள். அதில் ஒன்றுதான், எந்த நேரங்களில் காஃபிர்கள் தங்களுடைய சிலைகளை, தங்களுடைய கற்பனை தெய்வங்களை, தங்களுடைய கடவுள்களை, அல்லாஹுடைய படைப்புகளை வணங்குகின்றார்களோ அந்த நேரத்தில் நீங்கள் வணக்க வழிபாடுகள் செய்யாதீர்கள். ஒரு முஸ்லிம் அல்லாஹுவைத்தான் வணங்குவான், வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவிற்குத்தான் செய்வான். ஆனால் அதையும் கூட காஃபிர்கள் வணக்க வழிபாடுகள் செய்யும் நேரத்தில் செய்வதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். காஃபிர்களுக்கு நீங்கள் ஒப்பாகி விடாதீர்கள். அவர்கள் சூரியனை சந்திரனை வழிபடும் நேரத்தில் நீங்கள் அல்லாஹுவை கூட வழிபட்டு விடாதீர்கள். நீங்கள் வழிபடுவது அல்லாஹுவைத்தான், அவர்களுடைய கடவுள்களை அல்ல. சூரியன் உதிக்கும் நேரத்தில், சூரியன் மறையும் நேரத்தில் காஃபிர்கள் சூரியனை வணங்குகின்றார்கள். நீங்களும் அந்த நேரத்தில் வணக்க வழிபாடுகள் செய்தால் அவர்களுக்கு ஒப்பாகிவிடும். ஆனால் நாம் வணங்குவது அல்லாஹுவைத்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தும் கூட காஃபிர்கள் வணங்கக்கூடிய அந்த நேரத்தில் வணங்கினால் அவர்களுக்கு ஒப்பாகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெகு தூரமாக இதை பார்த்தார்கள். வெகு தூரம் வரைக்கும் அவர்களுடைய பார்வை சென்றது. யோசிச்சு பாருங்க, நமக்கு அது புரியுதா? இன்றைக்கு எத்தனையோ மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சூரியன் உதிக்கும் நேரத்திலும் சூரியன் மறையும் நேரத்திலும் காஃபிர்கள் அதற்கு வணங்க வழிபாடுகள் செய்கிறார்கள் என்பது பல முஸ்லிம்களுக்கு தெரியாது. அந்த ஒரு எண்ணம் கூட வரப்போகிறது கிடையாது அல்லாஹுவை தொழக்கூடிய நேரத்தில். இருந்தாலும் கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்றால் இதைத்தான் சொல்லுகின்றோம், ஹஸ்ம் லில் மாத்தா. அந்த ஒப்பாகுதல் என்ற அந்த வழியே முழுமையாக அடைக்கப்பட வேண்டும். சத்தன் லில் தரியா, அந்த கதவே திறந்திருக்கக்கூடாது, அதில் ஒரு ஓட்டை கூட திறந்திருக்கக்கூடாதுங்க. ஓட்டை திறந்திருந்தால் கூட காற்று என்ன ஆகிடும், உள்ளார வந்துடும். அந்த காஃபிர்களுக்கு ஒப்பாகுதல் என்பதை முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் இவ்வளவு தூரம் வரை அவர்களுடைய பார்வையை செலுத்தினார்கள். எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் காஃபிர்கள் அவர்களுக்கென்று ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார்களோ அவற்றில் நாம் மாறுபட்டு தனித்து இருக்க வேண்டும். புரியுதா சொல்கிறது? புரியுதா புரியலையா?
ஓகே, இப்போ ஒரு ஹதீஸ் நம்ம படிக்க போகிறோம். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சஹாபி யார் என்று சொன்னால் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி சொல்கிறாங்க, தான் முஸ்லீமானதையும் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தாங்கள் பேசிய அந்த உரையாடலையும் சொல்கின்றார்கள். நான் ஜாஹிலியா காலத்திலும் கூட மக்களை வழிகேட்டில் பார்த்து கொண்டிருந்தேன். நான் ஜாஹிலியத்தில் இருந்தேன், நானும் இருந்தோம், மக்களும் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் மக்களை வழிகேட்டிலே பார்த்தேன். இவர்கள் சிலைகளை வணங்குகின்றார்களே, இது தவறு, இது ஒரு வணக்க வழிபாடு அல்ல. ஃபைன்னஹும் லைசு அலா ஷைஇன், இது என்ன ஒரு மார்க்கமா, மதமா, கொள்கையா, கோட்பாடா, ஒன்றும் இல்லை என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்று எண்ணம் எனக்கு இருந்தது. இந்த மாதிரி சில நபித்தோழர்கள் இருந்தார்கள். ஐயாமுல் ஜாஹிலியாவிலும் கூட அவர்கள் ஷிர்க்கிலிருந்து தங்களை தூரப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஷிர்க்கு செய்யாமல் தங்களுடைய கூட்டத்தார்கள் வணங்கிய அந்த பொய்யான கடவுள்களை வணங்காமல் இவர்கள் அவர்களிலிருந்து விலகி இருந்தார்கள். சரி, அப்போது எனக்கு செய்தி கிடைத்தது, மக்காவிலே ஒருவர் இது போன்று பல செய்திகளை சொல்லுகின்றார், புதுமையான செய்திகளை சொல்லுகின்றார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. உடனே நான் எனது வாகனத்தில் அமர்ந்து அவரிடம் வந்தேன். ஃபைதா ஹுவ ரசூலுல்லாஹ், பின்னாடி உள்ள வார்த்தையை இப்போ சொல்கிறாங்க. அவங்க யார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் யாரை அல்லாஹுடைய தூதர் என்று அறிகிறோமோ அவர்தான். ஃபைதா ஹுவ ரசூலுல்லாஹ், அவர் தன்னை மறைத்து வைத்திருந்தார், மக்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஏன்? அவர்களுடைய கூட்டத்தினர் குறைஷிகள் அவரை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள். அவர் மீது பல விதமான இன்னல்களை அவர்கள் திறந்து விட்டிருந்தார்கள். எனவே நானும் அவரை பார்க்க வந்திருக்கிறேன் என்று தெரிந்தால் எனக்கு ஏதாவது இந்த குறைஷிகள் ஆபத்துகள் செய்யலாம் என்பதற்காக ஃபதலத்தஃப்து, ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு வழியை கையாண்டேன், யார்ட்டையும் சொல்லவில்லை நான். ஹத்தா தஹல்து அலைஹி பி மக்கா, எப்படியோ அவரை கண்டுபிடித்து அவரிடம் நான் சென்று விட்டேன். ஃபகுல்து லஹு மா அன்த, நான் அவரிடம் கேட்டேன், நீ எது, நீ யார்? மா அன்த, புரியுதுங்களா? அதாவது மா அன்த, மன் அன்த என்று கேட்பது தான் அரபியினுடைய வழக்கம். மன் அன்த என்று கேட்பது அரபியினுடைய வழக்கம். இந்த இடத்துல மா அன்த என்று கேட்கின்றார்கள். இது போன்றுதான் குர்ஆனிலே ஃபிரவுன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கும்போது ஒமா ரப்புல் ஆலமீன், சூரா தாஹாவிலே கூறப்படுகிறது. ஒமா ரப்புல் ஆலமீன், அதாவது ஹக்கீகத், நீ ரப்புல் ஆலமீன் என்று சொல்கிறாயே, அவனுடைய ஹக்கீகத் உண்மை நிலை என்ன, யதார்த்த நிலை. மாஹியத்து ஷை, ஒரு பொருளின் உண்மை நிலையை, யதார்த்த நிலையை, அதனுடைய உண்மையான உள்ளமை, அசல் அடிப்படை தன்மை, ஏக் சீஸ் கி அசல் ஹக்கீகத், அதை பற்றி விவரிக்கும் பொழுது மா என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரபுகளுடைய வழக்கம். அந்த அடிப்படையில் தான் மன் அன்த என்று கேட்பதற்கு பதிலாக நீ யார் என்று கேட்க வேண்டிய இடத்தில் மண் என்பதை பயன்படுத்துவதற்கு பதிலாக அந்த அம்ர் இப்னு அபஸா பயன்படுத்துகிறார் மா, உன்னுடைய உண்மை நிலை என்ன, நீ யார் என்பதை எனக்கு சொல். இப்போ மன் அன்தன்னு கேட்டால் ஆனால் அரபின்னு சொல்லலாம், ஆனால் முஹம்மதுன்னு சொல்லலாமா இல்லையா? இப்போ மன் அன்த ஆனால் உமர், மன் அன்த அன ஃபுலான், அன ஃபுலான். அதனால் அதை விட்டு விலகி இவர் மா அன்த என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன நபியுன், நான் நபி. சரி, என்னங்க நபினா புதுசாக இருக்குது. இப்போ நபி என்பதற்கு அரபி இலக்கணத்தின்படி அவர் அர்த்தத்தை தேடலை. இப்போ நபி என்று சொன்னால் அரபி இலக்கியத்தின்படி செய்தி சொல்பவர், செய்தி உடையவர் அல்லது உயர்ந்தவர், இந்த மாதிரியான அர்த்தங்கள் வரும். இப்போ நபி என்று இவர் சொல்லுகிறாரே, இதில் ஏதோ ஒரு வித்தியாசமான கருத்து அங்கே இருக்கிறது என்பதற்காக வேண்டி மீண்டும் கேட்கிறார், ஒமா நபியுன், நபினா என்ன, மா ஹக்கீகத்துன் நபி. சரிங்களா? ஃபகால, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஸலனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை அனுப்பினான். இப்போ இங்கே பதில் என்ன சொல்லியிருக்கணும்? நபினா யார், எவர், அவருடைய தன்மைகள் என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் என்ன, இப்படியெல்லாம் நீண்ட விவரங்களை சொல்வதற்கு பதிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நுண்ணறிவை புரிந்து கொண்டு நேரடியாக செய்திக்கு வந்து விடுகிறார்கள். அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான்.
இப்போ அல்லாஹ் என்றால் யார் என்று அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. அதனால் ரொம்ப சுருக்கமாக அல்லாஹ் என்னை அனுப்பினான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியான செய்திக்கு வந்து விட்டார்கள். அவர் கேட்கிறார், ஃபகுல்து பிஐயி ஷைஇன் அர்ஸலக, எதை கொடுத்து உம்மை அனுப்பினான்? சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பதில் பாருங்கள். இவ்வளவு தெளிவான அறிவுடைய அந்த மக்களைத்தான் இன்று பலர் என்ன பேசுகிறார்கள்? அவர்கள் தீனை சரியாக விளங்கவில்லை, காலம் தீனை புரிய வைக்கும், அவர்களை விட நாம் தீனை தெளிவாக விளங்கிக் கொள்வோம் என்பதாக. சில விஷயங்களை சயின்ஸு தான் தீனை புரிய வைக்குமா. ஃபகுல்து பிஐயி ஷைஇன் அர்ஸலக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال أرسلني بصلة الأرحام وكسر الأوثان وأن يوحد الله لا يشرك به شيء. மூன்று செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார்கள். அவர் கேட்ட கேள்வி என்ன? எதை கொண்டு எதை கொடுத்து உம்மை அனுப்பினான் அந்த அல்லாஹ்? அப்போ மூன்று செய்தியை சொல்லுகின்றார்கள். ஒன்று, உறவுகளை, இரத்த உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும். சிலைகளை, அவுசான், வசன், சிலைகள் என்பதற்கு அரபியில் ரெண்டு மாதிரியான வார்த்தைகள் பழக்கத்தில் உள்ளன. ஒன்று அன்சாப், நசாப் என்று சொல்லப்படும். இன்னொன்று வசனுடைய பன்மை அவுசான். இந்த வசன் என்பது குறிப்பாக வாழ்ந்து மறைந்த நல்லடியார்களுடைய உருவங்கள், அது சிலைகளாகவோ அல்லது படங்களாகவோ, அல்லது அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அல்லது அவர்கள் வாழ்ந்து மறைந்த இடங்கள், அவர்கள் வாழ்ந்த இடங்கள், அவர்கள் தங்கியிருந்த இடங்கள், இவற்றையெல்லாம் அவர்களுடைய நினைவு சின்னங்களாக மக்கள் மதித்து அவற்றை வழிபடுவது, அல்லது அவற்றின் மூலமாக அருளை தேடுவது, ஆசியை தேடுவது, அவற்றின் மூலமாக ஒரு இறை பொருத்தத்தையோ ஒரு பரக்கத்தையோ தேடுவது, இதுக்கெல்லாம் வசன் என்று சொல்லுவாங்க. என்று உதாரணத்திற்கு நீங்கள் இந்த தேவ்பந்திகள் அல்லது இந்த பரேலவி அல்லது இந்த தப்லீக் ஜமாத்து இந்த மாதிரியான வழிகட்ட குரூப்புகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தங்களுடைய பெரியார்களுடைய பரக்கத்துன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஹஜரத் ஆப்கி பரக்கத் கிளை 5 ரூபாய் தீஜேனா. அப்போ ஹஜரத்துலேருந்து அவங்க யாரை மதிக்கிறாங்களோ அவங்கள்ட்டேருந்து பரக்கத்துன்னு சொல்லி ஒரு 5 ரூபா 1 ரூபா கொடுத்தா கூட அதை வாங்கி பரிசில் வச்சுப்பாங்களாம். என்ன நம்பிக்கை அவங்களுக்கு? இது ஹசரத்கி பரக்கத்து, இந்த காசு இருந்தால் நமக்கு வறுமை வரவே வராது, என் பரிசு எப்போதும் பரக்கத்தாக இருக்கும். அவங்களுடைய கஜானாவில் வச்சுப்பாங்க, அவங்களுடைய பெட்டியில் வச்சுப்பாங்க, அல்லது அந்த ஹசரத்து பயன்படுத்திய கர்ச்சிப்பு அல்லது ஜுப்பா, ஏதாவது துண்டு, இன்னும் எந்த அளவுக்கு அவங்களுடைய மோசமான நிலைமைன்னு சொன்னால் ஹஜரத்து துப்புனா கூட அதை வாங்கி வச்சுப்பாங்க. பான் போட்டு துப்புறாங்களா இல்லையா, அதை கூட பரக்கத்துன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. சிரிக்கிறதுக்கு சொல்லலை, சிந்திக்கிறதுக்கு சொல்கிறேன். உம்மத்துடைய கொடுமை எவ்வளவு கேவலமான சமுதாயமாக இது மாறி போச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட கேடுகட்ட வழிகட்டவர்கள் சொல்லுகிறார்கள் நம்மை பார்த்து நம்ம தவறான வழியிலையும், அதாவது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முரண்பட்ட வழியில் இருக்கிறோம் என்று. அல்லாஹ் அக்பர், அர்ஹமர் ராஹிமீன். மனசு வேதனைப்படுது சில விஷயங்களை நினைக்கும் பொழுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சிந்திக்கிறதும் கிடையாது, குர்ஆன் ஹதீஸை எடுத்து பார்க்கறதும் கிடையாது, அது சொல்லப்பட்டால் அதை காது தாழ்த்தி கேட்போம், அதை சிந்திப்போம் என்பதும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக எப்படி முஷ்ரிக்குகள் ஜாஹிலியாவுடைய காலத்து மக்கள் தங்களுடைய காதுகளில் விரல்களை வைத்துக்கொண்டு அடைத்து கொண்டார்களோ அது போன்றுதான். எங்களுடைய மூதாதைகளை பார்த்தோம், அவர்களை பின்பற்றுவோம். அவர்களை விட உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இந்த ஆதாரத்தை தவிர அவங்களுக்கு வேறு ஆதாரம் கிடையாது. சரி, இப்போ நம்ம எங்கே போயிட்டோம்? இப்போ 3 விஷயம் சொல்ல போகிறோன்னு சொன்னோம். எதுக்கு இங்கெல்லாம் போய் சத்தம் போட்டு வந்தோம்? அவுசான், வசன். அப்போ அது எல்லாத்தையுமே உடைக்கிறதுக்கு வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பரக்கத்தும் கிடையாது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தவிர. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத் தான், ஓம் பரக்கத்து கிடையாது, என் பரக்கத்து கிடையாது. புரியுதா? என்ன அவங்க பேர் எழுதுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹஸ்ரத் அக்தஸ் கிப்லா ஃபுலான் ஃபுலான் போட்டு தாமத் பரக்காத்துஹும்னு. அது வேறு அர்த்தம், அது அர்த்தம் தப்பு கிடையாது. தாமத் பரக்காத்துஹும், ஹஜ்ரத் கிப்லா அக்தஸ் தாமத் பரக்காத்துஹும். என்னென்னா ஹஜ்ரத்துடைய பரக்கத்து எப்போதும் நிரந்தரமாக எங்களுக்கு கிடைக்கட்டுன்னு சொல்லிட்டு. யார் அல்லாஹ் இவங்களுக்கு? அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுன்னு எதுக்கு சொல்லணும்? ஏன்ஜி ஓ பரக்காத்து ஃபுலான் ஃபுலான்னு சொல்ல வேண்டியது தானே? என்னஜி? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா.
அப்போ இந்த மாதிரி வசன் அல்லாஹுவை தவிர்த்து எதன் மீதெல்லாம் மனிதனின் உள்ளம் சாருகிறதோ அட்டாச் ஆகுதா இல்லையா, இந்த எல்லா அட்டாச்மெண்ட்டையும் ஒட்டச்சேரியணுங்க. இஸ்லாமில் ஒரே பரக்கத் அல்லாடுது, ஒரே ரப் அல்ல, அவனை தான் சாரணும், அவனை தான் நம்பணும், அவனிடத்துல தான் உன்னுடைய கனெக்ஷன் இருக்கணும். மூமின்கள் என்ற அடிப்படையில் முஹப்பத்து செய்கிறது, மூமின்கள் என்ற அடிப்படையில் ஒருவர் இஹ்திராம் மரியாதை செய்வது, அது மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய ஒழுக்கம். ஆனால் அவரை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. காபத்துல்லாவுடைய செவரை தொட்டு தடவுறது பரக்கத்து, அதை தொட்டு தடவுனா எனக்கு பரக்கத்து வருதுன்னு நினச்சா கூட ஷிர்க்குங்க. என்னங்க, காபத்துல்லாவுடைய சுவர் இருக்கா இல்லையா, அந்த சுவரை தொட்டு தடவினது என் பரக்கத்து, எனக்கு உடலுக்கு அதனால் ஷிஃபா கிடைக்குது, எனக்கு உடலுக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்குது, பரக்கத்து கிடைச்சா அதுவும் ஷிர்க்கில் கொண்டு போய் சேர்ந்துடும். ஏன்னா அதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்கு காரணமாக, ஷிஃபாவுக்கு காரணமாக சொல்லவில்லை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த அளவிற்கு மார்க்கத்தில் இந்த தௌஹீதினுடைய பாடம் துல்லியமாக விவரிக்கப்பட்டு ஷிர்க்குனுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும் காரணத்தால் இந்த மக்கள் எப்படி மீண்டும் இந்த பழைய வழிகட்டுக்கு திரும்புகிறார்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ அர்சலனி பிஸ்லத்தில் அர்ஹாம், உறவுகளை சேர்க்க வேண்டும். வக்கஸ்ரில் அவுசான், சிலைகளை உடைக்க வேண்டும். நேராக டைரக்ட் தாவா. இன்றைக்கி என்ன சுற்றி வளைச்சி, என்னங்க எடுத்த உடனேயே இப்படியா சொல்லிடுறது, அதனால் இப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லுவோம், அப்புறம் போங்கன்னு சொல்லுவோம், அப்புறம் உட்காருங்கன்னு சொல்லுவோம், அப்புறம் பாருங்கன்னு சொல்லுவோம், அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், அப்புறம் 10 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அப்புறமா கொடுக்கணும். எடுத்தோடனே நீங்கள் அல்லாஹ் ஒருத்தன் தான், கடவுள் ஒருத்தன் தான், இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டா ஓடி போயிடுவான்லங்க. தாவத்து யாருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க? அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், முட்டாள்களை நீங்கள் அல்லாஹ்விற்கு அவனுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறீர்கள். உங்களுடைய தீனை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுத் தரீங்களா? இன்னைக்கு ஹிக்மத்து தாவால என்ன ஹிக்மத்து, எங்கேருந்து படித்தாங்க ஹிக்மத்து? ஹிக்மத் எங்கே இருக்குது? யாசின் வல் குர்ஆனில் ஹக்கீம். எங்கே இருக்குது ஹிக்மத்து? குர்ஆனில் இருக்குது. எங்கே இருக்குது ஹிக்மத்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கலாமில் இருக்குது. யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, நேராக தெளிவான வார்த்தை. என்னங்க, வக்கஸ்ரில் அவுசான், சிலைகளை உடைத்தெறிவதற்கு. இன்றைக்கி பல அழைப்பாளர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய மஜ்லிஸில் சபையில் பேசுகிறாங்க, மணிக்கணக்காக பேசி முடிச்சுருவாங்க. ஆனால் அந்த மணிக்கணக்கில் நீங்கள் பேச்சுகளை ஒவ்வொரு செய்தியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அல்லாஹ் தான் உண்மையான இறைவன், வணங்க தகுதியானவன், சிலைகளை வணங்கக்கூடாது, இவையெல்லாம் பொய், எங்கேயாவது சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா பேருக்கு கிடைக்கிறது கூட கஷ்டம். இஸ்லாத்துக்கு வந்துருங்க, உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கிறது. இஸ்லாத்திற்கு வந்துருங்க, உங்களுக்கு நீதம் இருக்குது. இஸ்லாத்துக்கு வந்துருங்க, உங்களுக்கு சகோதரத்துவம் இருக்குது. இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கையை பாருங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கையை பாருங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் வாழ்க்கையை பாருங்கள். இப்படி பேசிக்கொண்டே சென்று கொண்டே இருப்பார்கள். தௌஹீத் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா, லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இருக்காது. இது யாருடைய பண்பாடு கிடையாது, அழைப்பு பணியினுடைய முறை கிடையாது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியின் முறை என்ன? அர்சலனி பிஸ்லத்தில் அர்ஹாம் வகஸ்ரில் அவுசான், சிலைகளை உடைக்க வேண்டும். வஅய்யுஹதல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கப்பட வேண்டும். லா யுஷ்ரகு பிஹி ஷைஉன், அவனுக்கு எதையும் இணை வைக்கப்படக்கூடாது. பிதஅத்து, புதுமை பிதஅத் என்று சொல்கிறார்கள். அந்த முட்டாள்களுக்கு இந்த ஹதீஸ் தான் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா தௌஹீது உள்ளத்தில் இருந்தால் தானே கண்ணுக்கு தெரிய போகும். தௌஹீது கல்புல இருந்தால் தானே அங்கே உங்களுக்கு அதனுடைய ஆதாரங்கள் கண்ணுக்கு தெரிய வரும். இந்த ஹதீஸ் எங்கே இருக்குது? ரொம்ப தூரமாக இல்லை, சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். எங்கே இருக்குது? சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். எங்கேயோ தூரமான புக்கு, சஹீஹ் இப்னு குஸைமா அல்லது தாரகுத்னி பைஹகி அல்லது முஅஜமு தபரானின்னு கிடையாது. அவங்க எந்த மதரசால தாருல் உலூம் தேவபந்தில் கடைசி வருஷத்தில் ஓதுறாங்களோ சஹீஹ் முஸ்லிம் கிதாபு, அதில் உள்ள ஹதீஸ் தான் இது. என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வஅய்யுஹதல்லாஹ், அல்லாஹுவை தௌஹீது செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு சொல்கிறாங்க இந்த முவஹீது தௌஹீதுங்கிற வார்த்தையெல்லாம் பிதஅத்துங்கிறாங்க. அல்லாஹ் தான் நேர் வழி காட்டணும். எப்படி அதாவது ஒரு கூட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்ற அந்த குறுகிய மனப்பான்மை அவர்களது கண்களை குருடாக்கி விடுகிறது. இது மட்டுமா? முஆத் இப்னு ஜபல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அழைத்த போது முத்தஃபகுன் அலைஹி ஹதீஸ், முத்தஃபகுன் அலைஹி, உதுஉஹும் இலா யுவஹிதுல்லாஹ்,
அல்லாஹுவை தௌஹீது செய்ய வேண்டும் என்பதற்கு நீங்கள் அவர்களை அழையுங்கள். நிறைய வார்த்தை இருக்குது. ஹைர், அல்லாஹுவை தௌஹீது செய்யப்பட வேண்டும். லா யுஷ்ரகு பிஹி ஷைஉன், அவனுக்கு எதையும் இணையாக்கப்படக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ லா இலாஹ கஸ்ருல் அவுசான், சிலைகளை உடைத்தல். இல்லல்லாஹ் ஐயுவஹதல்லாஹ், இது இல்லாமல் கிடையாது. நம்முடைய கலிமா இருக்கிறதே அல்லாஹு ஹுவல் மஅபூத் அல்லது அல்லாஹு மஅபூத், இது அல்ல. இது நம்முடைய விளக்கங்களில் உள்ளது. கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். முதல்ல அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுத்தல். இரண்டாவது அல்லாஹுவை அங்கீகரித்தல். ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூத் வ யுமின் பில்லாஹ் லகத் அர்ஸல்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். சுப்ஹானல்லாஹ், ரொம்ப தெளிவான விஷயம். வல்லதீன இஜ்தனபுத் தாகூத் அன் யஅ்புதூஹா வ அனாபு இலல்லாஹ். தாகூத்தை விட்டு, தாகூத்தை வணங்குவதை விட்டு விலகி அல்லாஹ்வின் பக்கம் யார் திரும்பினார்களோ, இதை ரொம்ப தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை விட இதற்கு பெரிய தெளிவு தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள்ல மன் கஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ கஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும், அவர் ராமனாக இருக்கட்டும், லட்சுமியாக இருக்கட்டும், பரமசிவனாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அல்லது புள்ளியாராக இருக்கட்டும், அல்லது ஷேக் அப்துல் காதர் ஜீலானியாக இருக்கட்டும், நாகூராக இருக்கட்டும், காஜா மொய்தீனாக இருக்கட்டும், நிஜாமுத்தீனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, வகஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரித்தால் தான் ஹர்ம மாலுஹு வ தமுஹு வ ஹிசாபுஹு அலல்லாஹ். இது தெளிவாக இருக்கணும் தாயிகள். அப்போ 3 விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒன்று என்ன? அர்ஸலனி பிஸ்லத்தில் அர்ஹாம் வ கஸ்ரில் அவுசான் வ அன் யுவஹதல்லாஹ் லா யுஷ்ரகு பிஹி ஷைஉன். சரி, நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்கலாம் இந்த இடத்துல. என்ன சந்தேகம் என்று சொன்னால், என்னங்க தௌஹீத கடைசியில் சொல்லிட்டு முதல்ல சிலத்துல் அர்ஹாம சொல்கிறாங்களே, அல்லது கஸ்ருல் அவுசான ரெண்டாவதாக சொல்லிவிட்டு சிலத்துல் அர்ஹாம முதலாவதாக சொல்கிறார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹிக்மா இது. நபிமார்கள் தௌஹீதுக்காக அனுப்பப்பட்டார்கள். அதே சமயத்தில் சமுதாயத்தில் உள்ள மிகப்பெரிய சீர்கேடுகளை களைவதற்கும் அனுப்பப்பட்டார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதையும் சொன்னார்கள், நிறுவையில் அளவில் குறைவு செய்வதையும் தடுத்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதையும் தடுத்தார்கள், தங்களுடைய சமுதாயத்தில் இருந்த அசிங்கமான அந்த செயலையும் தடுத்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதையும் சொன்னார்கள், தங்களுடைய சமுதாய மக்கள் மற்றவர்கள் மீது செய்து வந்த அநியாயத்தையும் கண்டித்தார்கள், அட்டூழியங்களையும் கண்டித்தார்கள். இப்படி நபிமார்களுடைய அழைப்பு பணி, முதல் பணி தௌஹீத், இரண்டாவது பணி அந்த சமுதாயத்தில் இருந்த மிகப்பெரிய சீர்கேடுகளை, பாவங்களை தடுப்பது. ஆனால் அந்த பணியை அந்த சஹாபாக்கள், அந்த நபிமார்கள் பிரித்து செய்ய மாட்டார்கள். எப்படி? ஒரு நேரத்தில் நாங்கள் 1.5 மட்டும் சொல்லுவோம், அதோடு போதுமாக்கிப்போம், அப்படி கிடையாது. எந்த தீமையை அவர்கள் கண்டித்தாலும் அதனுடன் சேர்த்து ஷிர்கையும் கண்டிப்பார்கள். எந்த நன்மையை அவர்கள் ஏவினாலும் அதனுடன் சேர்த்து தௌஹீதையும் ஏவுவார்கள். ஒன்று தௌஹீதுடைய வார்த்தை ஆரம்பத்தில் இருக்கலாம் அல்லது கடைசியில் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு அழைப்பை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அழைப்புக்குள் தௌஹீதும் வந்துவிடும். தௌஹீதை விட்டு ஒரு தீமையை மட்டும் கண்டித்தார்கள் ஒரு தூதர் என்பது கிடையாது. நீங்கள் குர்ஆனை இதற்கு ஆதாரமாக நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். எந்த இடங்களிலெல்லாம் தூதர்களுடைய அழைப்பு பணி சொல்லப்படுகிறதோ, ஒன்று தௌஹீது ஆரம்பத்தில் இருக்கும் அல்லது கடைசியில் இருக்கும். குர்ஆனிலும் கூட அது போன்ற அந்த பாணி அல்லாஹ் சொல்லும் பொழுது கூட, நபிமார்கள் சொன்னதை அல்லாஹ் சொல்லும் பொழுதும் அல்லது அல்லாஹ் நமக்கு நேரடியாக சொல்லும்போது கூட, சூரா ஆராஃபுடைய 33வது வசனம், قل إنما حرم ربي الفواحش ما ظهر منها وما بطن والإثم والبغي بغير الحق وأن تشركوا بالله ما لم ينزل به سلطانا وأن تقولوا على الله ما لا تعلمون. அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனது இறைவன் எனக்கு தடுத்ததையெல்லாம் அசிங்கமான செயல்கள், அவை வெளிப்படையாக தெரிந்தாலும் சரி அல்லது மறைமுகமாக இருந்தாலும் சரி, இன்னும் பாவம் செய்வதை, இன்னும் சத்தியத்திற்கு மாற்றமாக அநீதி இழைப்பதை, மக்கள் மீது அட்டூழியங்கள் செய்வதை,
இன்னும் அல்லாஹ் ஆதாரம் இறக்காத ஒன்றை அல்லாஹ்விற்கு சமமாக நீங்கள் ஆக்குவதை அன் துஷ்ரிகு பில்லாஹி மாலம் யுனஸ்ஸில் பிஹி சுல்தானா. இப்போ இங்கே ஷிர்க் எங்கே எத்தனாவதுல கண்டிக்கப்பட்டிருக்கிறது? 3ஆவதாக அல்லது 4ஆவதாக. ஆனால் எந்த பெரும் பாவங்களை அங்கே சொல்லும் பொழுது அது வந்துடாது, முதல்லையோ அல்லது கடைசியிலையோ. இது ஹிக்மத். எப்படி ஒரு அழைப்பாளர் ஒரு முஸ்லீம் அல்லாதவரை அல்லது தௌஹீதில் இல்லாதவர் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது அந்த சபையில் அவர் பேச்சு ஆரம்பிப்பது, எதை கொண்டு பேச்சு ஆரம்பிக்கிறது? அந்த பேச்சு ஆரம்பிக்கும் விஷயத்தில் எதிர்த்து தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய அந்த அழைக்கப்படுபவர், அந்த எதிராளி, அவருடைய அந்த மனநிலைமைக்கு ஏற்ப, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை உற்சாகப்படுத்தியோ, அதை கொண்டு அவரை வாழ்த்தியோ, அல்லது அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீமையை சுட்டி காட்டி இது எவ்வளவு பயங்கரமானது என்பதை எச்சரித்தோ, அதற்கு பிறகு தௌஹீதுடைய விஷயத்தை சொல்லலாம். ஆனால் தௌஹீதை நாங்கள் சொல்லவே மாட்டோம், இதை சொன்னால் ஓடி போயிடுவாங்க ஆரம்பத்தில் என்று சொல்வதற்கு அழைப்பாளருக்கு அனுமதி கிடையாது. இப்போ இந்த சிலத்துல் அர்ஹாம் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழைப்பு பணியில் மக்கா முக்கர்ரமாவில் அதே போல் மதீனா முனவராவில் இஸ்லாமிய அழைப்பு பணியில் சிலத்துல் அர்ஹாம் உறவுகளை சேர்த்து வாழ்வதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், அரபுகளிடத்தில் இருந்த தீமை மட்டுமல்ல இது, உலகமெல்லாம் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீமை உறவுகளை முறித்து வாழ்வது. எப்போது காசு அல்லது பதவி அல்லது வேறு விதமான ஒரு சுகபோகமான வாழ்க்கைக்கு மனிதன் அடிமையாகிறானோ அந்த நேரத்திலே தனது உறவுகளை அலட்சியப்படுத்துவது மனிதனுடைய ஒரு கெட்ட இயற்கை. இது எல்லா காலத்து மக்களிடத்திலும் எல்லா சமூக மக்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தீமை. இஸ்லாம் இத்தகைய கொடூர தீமைகளை எல்லாம் ஒழிப்பதற்காக வந்த மார்க்கம் அல்லாஹுடைய தீன் இஸ்லாம். இது அரபுகளிடத்திலும் அதிகமாக காணப்பட்டது. ஒரு பக்கம் அரபுகள் தங்களுடைய குலத்துக்காக தங்களுடைய வம்சத்துக்காக உயிரை கொடுப்பவர்களாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் தங்களுடைய வம்சத்துக்குள்ளே ஒருவரை அடித்து கொள்ளக்கூடிய சமுதாயமாகவும் இருந்தார்கள். ஒரே தந்தையினுடைய 2 மக்கள், 2 பிள்ளைகள், அவர்கள் பெரியவர்களாக ஆகி பிரியும் பொழுது தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு ஒருவர் தனது மற்ற சகோதரரை அழித்து வந்த வரலாறை அரபுகளிலே நாம் பார்க்கிறோம். அப்போ இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அழைப்பு பணிகளிலே, மக்காவிலே இஸ்லாமிய அழைப்பு பணிகளே அதிகமாக இந்த உறவுகளை சேர்த்து வாழ்வதை பற்றி குறிப்பிட்டார்கள். நீங்கள் இதை பார்க்கலாம். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நஜ்ஜாஷி மன்னர் கேட்கிறார், உங்களுடைய நபி உங்களுக்கு என்ன சொன்னார், என்ன கட்டளையை கூறினார் என்று. அப்போதும் இந்த வார்த்தையை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள். அபூ சுஃபியான் ஹிர்கல் மன்னரிடத்திலே, அங்கே ஹிர்கல் மன்னர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது ஹிர்கல் மன்னர் கேட்கிறார், அந்த முஹம்மது உங்களுக்கு எதை சொல்லிக் கொடுத்தார், எதை ஏவி கொண்டிருந்தார் என்பதாக. அபூ சுஃபியான் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அந்த கல்வியை, அவர்கள் சொல்லிய அந்த சட்டங்களை அவர் எடுத்து சொல்லும் பொழுது அதில் அவர் என்ன கூறினார், எங்களுக்கு முஹம்மது கட்டளையிட்டார் உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும் என்று. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ ஒரு அழைப்பாளர் இஸ்லாமை பற்றி சொல்லும் பொழுது இந்த 2 விஷயங்களையும் சேர்த்து சொல்ல வேண்டும். அதே போல் இன்னும் சில அழைப்பாளர்களுடைய குறையையும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்ன, ஒரு மஜ்லிஸிலே அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் வெறும் தௌஹீதை பற்றி மட்டுமே பேசிவிட்டு முடித்து விடுவார்கள். முஸ்லீம்களுடைய சபையிலும் சரி அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய சபையிலும் சரி, குறிப்பாக சில அழைப்பாளர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமை எடுத்து சொல்லும் பொழுது தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த செய்தியை மட்டுமே கூறிவிட்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை கண்டிக்காமல் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை முடித்துக் கொள்வதையும் பார்க்கிறோம். இதுவும் தவறு. ஒரு சபையில் ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு அழைப்பை எடுத்துக் கொடுக்கும் பொழுது அங்கே எதுவும் சொல்லப்பட வேண்டும், அங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை கண்டிக்கவும் வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹுவை எப்படி அங்கே நாம் முற்படுத்துகிறோமோ அதுபோன்று அல்லாஹ் சமூகத்திலே கண்டித்திருக்கக்கூடிய தீமைகளை நாம் அங்கே கண்டிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லி இருக்கக்கூடிய ஒழுக்கங்களையும் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இப்போ அல்லாஹுவை மட்டும் வணங்கினால் அந்த அல்லாஹ் எத்தகைய உயர்ந்தவன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். இப்படிப்பட்ட அழகிய உபதேசம் பாருங்கள். அல்லாஹ் நீதத்தை ஏவுகிறான். வல் இஹ்சான், பிறருக்கு நல்ல முறையில் உதவி செய்யுங்கள் என்பதை ஏவுகிறான். வ ஈதாஇ தில் குர்பா, உறவுகளுக்கு கொடுங்கள் என்று ஏவுகிறான். அவன் தடுக்கின்றான் அனில் ஃபஹ்ஷா,
அசிங்கமான செயல்களை விட்டு, வெறுக்கப்பட்ட செயல்களை விட்டு, ஒருவர் பிறர் மீது அநீதி இழைப்பதை விட்டு, அழிச்சாட்டியம் செய்வதை விட்டு அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். நீங்கள் நல்லுணர்வு பெற வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கலந்து சொல்ல வேண்டுமே தவிர ஒரே பக்கத்தில் ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லி நம்முடைய அழைப்பு பணியை முடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? இது ஒரு தாவா கிளாஸ்ன்னு நினைக்காதீங்க. இது வந்ததுனால நம்ம சில விஷயங்களை சொல்லி ஆகணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவர் கேட்குறார். எவ்வளவு அழகான அறிவு பாருங்கள் சஹாபாக்களுக்கு. ஃபகுல்து லஹு ஃபமன் மஅக அலா ஹாதா, யார் உங்களோட இருக்கிறா இந்த கொள்கையை ஏற்று அப்படின்னு கேட்குறாங்க. என்ன எப்படியெல்லாம் அந்த அறிவாளிகளுடைய அந்த சிந்தனையை பாருங்கள். ஒருத்தர் இப்போ உங்களோட கூட உள்ளவரை வைத்து நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்னு முடிவு பண்ணலாம். அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்ட நமக்கு இல்மு இதில் கிடைக்குது பாருங்கள். ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு எத்தனையோ விதங்களில் இந்த ஹதீஸை நாம் விளக்கி கொண்டே போகலாம். ஒரு ஹதீஸிலிருந்து எத்தனை விஷயங்கள், நப்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொலைநோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு மனிதனை எப்படி எடை போடுறது, அவர் சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு உண்மை, எவ்வளவு தூரமாக அவர்கள் சிந்திக்கிறார்கள், அவர் எவ்வளவு தூரமாக சிந்திக்கின்றார்களோ அதைவிட தூரமாக சென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபமன் மஅக அலா ஹாதா, யார் உன்னுடன் இந்த கொள்கையில்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஹுர்ருன் வ அப்துன், ஹுர்ருன் வ அப்துன், சுதந்திரமானவரும் இருக்கிறார், அடிமையும் இருக்கிறார். இவங்க விளக்கம் சொல்கிறாங்க. அறிவிப்பாளர் அம்ர் இப்னு அபஸா, இவங்களுக்கு தெரிய வருதுல்ல, கால யௌமைதின் அபு பக்ரின் வ பிலால். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இருந்தாங்க? அபூபக்கர் இருந்தாங்க, பிலால் இருந்தாங்க. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுர்ருன் வ அப்துன் என்று சொன்னார்கள். ஃபகுல்து, இப்போது நான் சொன்னேன், தெளிவாக தெரிஞ்சு போச்சுங்க. இன்னி முத்தபிஉக, திட்டவட்டமாக நான் உன்னை பின்பற்றப் போகிறேன். தெளிவாக அடிச்சிட்டு இன்னி முத்தபிஉக. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக லன் தஸ்ததிஅ ذلك யௌமக ஹாதா, அது உன்னால் முடியாது இன்றைய தினத்தில். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதை தடுக்கவில்லை. இப்போ நானும் உன்னோட இந்த மக்காவில் தங்க போகிறேன், இந்த அழைப்பு பணியில் நானும் பங்கெடுக்க போகிறேன், நானும் குதிக்க போகிறேன் இந்த களத்தில் என்று அவர் அதுக்கு அர்த்தம் அதுக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இன்னைக்கு உன்னால் முடியாது. அலா தரா ஹாலி வ ஹாலன்னாஸ், நீங்கள் பார்க்கவில்லையா எனது நிலைமையை, மக்களுடைய நிலைமையை? வலாக்கின் இர்ஜி இலா அஹ்லிக், உமது குடும்பத்திற்கு நீ திரும்ப சென்று விடு. ஃபஇதா சமிஅத பி கத் லஹர்து, நான் வெற்றி அடைந்து விட்டேன், நான் உதவி பெற்று விட்டேன் என்று உனக்கு தெரிந்தால் ஃபஅத்னி, நீ என்னிடம் வா. خير قال فذهبت الى اهلي وقدم رسول الله صلى الله عليه وسلم المدينه. அப்போ நான் எனது குடும்பத்தார்களிடம் சென்று விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். குன்து ஃபி அஹ்லி, நான் எனது குடும்பத்தாரிடம் இருக்கிறேன். ஆனால் ஈமானுடைய தேட்டம் இதான் என்னங்க, ஈமானுடைய தேட்டம். ஃபஜஅல்து அஸ்தக்பிருல் அக்பார், செய்திகளை சேகரித்து கொண்டே இருந்தேன். வ அஸ்அலுன் நாஸ், மக்களிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஹத்தா கதிம நஃபரும் மின் அஹ்லி யஸ்ரிப், ஐ மின் அஹ்லில் மதீனா, மதீனா வாசிகளில் சிலர் எனது ஊர் வழியாக வந்தார்கள். ஃபகுல்து மா ஃபஅல ஹாதா الرجل الذي قدم المدينة, மதீனாவிற்கு வந்த இந்த மனிதர் அவருடைய நிலைமை என்ன, அவர் என்ன செய்தார் என்று நான் கேட்டேன். ஃபகாலு அன்னாசு இலைஹி சிராஉன், கூறினார்கள் மக்களெல்லாம் அவரை விரைந்து பின்பற்றுகின்றார்கள். வகத் அராத கௌமுஹு கத்லஹு, அவருடைய குடும்பத்தினர் அவரை கொல்ல வேண்டும் என்று நாடினர். ஃபலம் யஸ்ததிஉ ذلك, அது அவர்களால் முடியவில்லை. இந்த செய்தியை கேட்டவுடன் அம்ர் இப்னு அபஸா சொல்லுகின்றார், ஃபகதிம்துல் மதீனா, மதீனா வந்தேன். வதகல்து அலைஹி, நபியிடம் சென்றேன். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் அதஅரிஃபுனி, அல்லாஹ்வின் தூதரே என்னை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களா, நான் யார் என்று உங்களுக்கு தெரிந்து விட்டதா? قال نعم أنت الذي لقيتني بمكة, ஆம் நான் தெரிந்து கொண்டேன், என்னை மக்காவில் சந்தித்தாய் அல்லவா, அவர்தானே நீ என்று சொல்கின்றார்கள். قال فقلت يا نبي الله أخبرني عما علمك الله وأجهله أخبرني عن الصلاة. سبحان الله, எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம விளங்க வேண்டியிருக்குது பாருங்க. அந்த நபரிடத்தில் இருந்த ஆர்வத்தை பார்க்கணும். ஏன்னா ஐயாமுல் ஜாஹிலியாவிலேயே அவர் சிலையை வணங்காமல் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அதற்கு என்ன வழி என்று தேடி திகைத்து கொண்டிருந்தவர்.
அப்போ இந்த செய்தி கேட்ட உடனே அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சொல்லித்தாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அது எனக்கு தெரியாதல்லவா. அப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. என்ன சொல்றாங்க? அக்பிர்னி அம்மா அல்லமக்கல்லாஹு வ அஜ்ஹலுஹு, எனக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் அல்லவா, எனக்கு சொல்லித்தாருங்கள். அக்பிர்னி அனிஸ்ஸலா, தொழுகையை எனக்கு சொல்லித்தாருங்கள். அவர் அங்கே கேள்விப்பட்டு வச்சிருக்கிறார், முஸ்லீம்கள் தொழுகை செய்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவர் மக்கால சந்திச்சப்ப பார்த்துருக்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததை அங்கே பார்த்துருக்கலாம். இது ஒரு இயற்கைங்க, ஒரு முஸ்லீமுடைய இயற்கை. அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும், வழிபாட்டிலே அதிகமான நேரங்களை கழிக்க வேண்டும், வழிபாட்டிலே இன்பத்தை உணர வேண்டும் என்பது ஒரு யாருடைய உள்ளத்தில் இஸ்லாம் தூய்மையாகி விட்டதோ, இஸ்லாம் சுத்தமாக இருக்கிறதோ அவர்களுடைய எண்ணம். யாருடைய மன ஈடுபாடு வணக்க வழிபாடுகளிலே கொள்ளவில்லையோ அவர்களுடைய உள்ளத்திலே இஸ்லாம் சுத்தமாகவில்லை என்று அர்த்தம். ஒருத்தருக்கு இபாதத்தில் மன லயிக்க மாட்டேங்குது, தொழுகிறாரு, அவசர அவசரமாக தொழுதுட்டு வெளியே வரணும்னு பார்க்குறாரு. பள்ளிவாசலுக்கு போனால் எந்த வேகத்தில் போனாரோ அதை விட வேகத்தில் வரணும்னு, அதை விட வேகத்தில் வெளியே வரணும்னு சொல்லிட்டு அவருடைய மனம் நாடுது. குர்ஆன் ஓதுறதுல மனம் நாடுறதில்லை, திக்ர் செய்கிறதுல மனம் நாடுறதில்லை, அல்லாஹ்விடத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து துஆ கேட்போமே மனம் நாடுறதில்லை. இவர்கள் யார்? இது ஒரு ஐடென்டிஃபை, இது ஒரு அடையாளம். இபாதத்தில் யாருடைய மனம் லயிக்கவில்லையோ அவங்களுக்கு அங்கே என்ன, இன்னும் உள்ளத்தில் ஈமான், அல்லாஹ் மேலே உள்ள முஹப்பத் அங்கே சுத்தமாகலை, இன்னும் அங்கே ஆழமாக பதியலைன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி பாருங்கள், என்ன எத்தனையோ விஷயங்கள் அவர் அங்கே கேட்டிருக்கலாம். ஏன்னா அவர் எத்தனையோ விஷயங்கள் அவர் கேட்டிருக்கலாம், எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கேட்டிருக்கலாம், என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்கலாம். இப்போ அக்பிர்னி அனிஸ்ஸலா, தொழுகையை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள். கால சல்லி சலாத்த சுப்ஹி, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுபுஹுடைய தொழுகையை நீங்கள் தொழுங்கள், பிறகு நீங்கள் தொழாதீர்கள் சூரியன் உதயமாகும் வரை, அந்த சூரியன் உதயமாகி உயரும் வரை. ஏனெனில் அந்த சூரியன் உதயமாகும் பொழுது ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு இடையிலே உதயமாகிறது. அந்த நேரத்தில் காஃபிர்கள் அதற்கு சஜிதா செய்கின்றார்கள். பிறகு நீ தொழுகை நன்மைக்குரியது, அந்த தொழுகையை பதிவு செய்து கொள்வதற்காக மலக்குகள் அங்கே வருகிறார்கள், நன்மைகளை அங்கே எழுதுகிறார்கள். ஒரு ஈட்டியின் நிழல் அது ஒரு நிலையை அடையும் வரை. சும்ம அக்ஸிர் அனிஸ்ஸலா, ஜவால் நிற்க வைக்கும் பொழுது அந்த நிழல் அங்கே உழுகலை, சமமாயிருச்சு, அப்போ நீ தொழுகாத. ஏனெனில் அந்த நேரத்தில் துசஜ்ஜரு ஜஹன்னம், ஜஹன்னமிலே நெருப்பு மூட்டப்படுகிறது. ஃபஇதா அக்பலல் ஃபைஉ, நிழல் விழ ஆரம்பித்தால் ஃபஸல்லி, தொழுதுகொள். ஃபஇன்ன ஸலாத மஷ்ஹூதத்தும் மஹ்தூரா ஹத்தா துஸல்லியல் அஸர், பிறகு நீ அஸர் தொழுகும் வரை. சும்ம அக்ஸிர் அனிஸ்ஸலா, பிறகு தொழாதே. ஹத்தா தகுருப ஷம்சு, சூரியன் மறையும் வரை. ஃபஇன்னஹா தகுருபு பைன கர்னை ஷைத்தானின், ஏனெனில் அது ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு இடையிலே மறைகிறது. வஹீனஇதின் யஸ்ஜுது லஹல் குஃபார், அந்த நேரத்தில் காஃபிர்கள் அந்த சூரியனுக்கு சஜிதா செய்கின்றார்கள். வதக்கரல் ஹதீஸ், ஹதீஸ் அப்படியே நீளமாக போகுது. சஹீஹ் முஸ்லிமில் முசாஃபிருடைய தொழுகை என்ற பாடத்தில் இந்த ஹதீஸ் வருது. சரி, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் உதயமாகும் நேரத்தில் தொழ வேண்டாம், சூரியன் மறையும் நேரத்தில் தொழ வேண்டாம் என்று தடை செய்த போது அதற்கு என்ன காரணம் சொன்னார்கள்? அது ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு இடையிலே உதிக்கிறது, மறைகிறது. காஃபிர்கள் அந்த நேரத்தில் அதற்கு சஜிதா செய்கிறார்கள். அப்போ காஃபிர்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரம், நம்ம அந்த நேரத்தில் காஃபிர்களை போன்று சூரியனை வணங்கவில்லை. நம்முடைய இபாதத்துடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் தான். இப்படி இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் நாம் தொழக்கூடாது என்று தடுத்தார்களே, இதனுடைய விளக்கம் என்ன? ஹஸ்ம் லில் மாத்தா, இந்த ஒப்பாகுதல் என்ற விஷயத்தின் வேரையும் அறுக்க வேண்டும். கிளைய மரத்தினுடைய தண்டை மேல்மட்டமாக நறுக்கிறது இல்லை, ஒட்ட கிளைய வேரோட சேர்த்து அறுத்து பிடுங்கி போட்டுற வேண்டியதுதான். இன்றைக்கு பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. சில முஸ்லிம்கள் கூட, அதாவது முஸ்லிம்கள் என்று நம்ம சொல்லக்கூடாது, தங்களை முஸ்லிம் என்று வெளிப்படுத்தி கொள்ளும் சிலர் கூட சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை கண்ணியப்படுத்துவதை, மகிமைப்படுத்துவதை, அவற்றை கொண்டு நன்மை தீமை கிடைக்கும் என்று நம்புவதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த ஃபால் கிதாபுன்னு பார்க்குறாங்க,
அதே போல் முஸ்லீம்கள் இந்துக்களில் எப்படி வந்து பஞ்சாங்க அந்த மாதிரி இருக்குதோ அதே போல் முஸ்லீம்கள்லையும் இந்த நட்சத்திரங்கள் பார்க்கறது. இந்த முஸ்லீம்கள்னு சொன்னால் முஸ்லீம் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள், இப்படி பார்க்குறவங்க முஸ்லீம் கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டத்தின்படி. இப்போ இந்த மாதிரியெல்லாம் அவங்க செய்கிறாங்க. இது ஆரம்ப காலத்திலிருந்தே தங்களை முஸ்லீம்கள் என்றும் மார்க்க அறிஞர்கள் என்றும் சொல்லி கொண்டு வந்த சிலர் செய்த காரியங்கள் தான். இப்போ உதாரணத்திற்கு ஷேக் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபக்ருத்தீன் ராஸி என்ற ஒரு பெரிய குர்ஆன் விரிவுரையாளருடைய பேரை இங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த பேரை அவங்க சொல்லலை, அவங்களை பற்றி அவங்க சொல்லி காட்டுறாங்க, அடிக்குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஃபக்ருத்தீன் ராஸி என்பவர் கல்வியில் மிகப்பெரிய ஒரு திறமையான ஆளாகத்தான் இருந்தார். ஹதீஸ் கலைகளில், தப்சீர்களில், ஃபிக்குகளில், அதே போல் மன்திக்கில், ஃபல்சஃபாவில், இந்த எல்லா கலைகளையும். ஆனால் தன்னுடைய கல்வியை ஹதீஸை கொண்டும் குர்ஆனை கொண்டும் சஹாபாக்களுடைய கல்வியை கொண்டு மட்டும் அளவுகோலாக வைத்து சரிபார்க்காம தன்னுடைய காலத்தில் எத்தனை கல்வி இருந்துச்சோ எல்லா கல்வியிலுமே தான் திறமையாளராகான்னு பார்த்தார். எப்படி தன்னுடைய காலத்தில் என்ன கல்வி இருக்குதோ எல்லா கல்வியிலையுமே தான் ஒரு பெரிய ஆலிமாக ஆக வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு நினைவாற்றலை கொடுத்திருந்தான், புரியக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான். அதை வைத்து அவர் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில் தன்னுடைய அந்த திறமையை பயன்படுத்தாமல் அதை மிக விரிவுபடுத்தி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தடுத்த விஷயங்களிலும் ஈடுபட்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது நட்சத்திரங்களிடத்தில் எப்படி பேசுவது, நட்சத்திரங்களை கொண்டு எப்படி பலன்களை அடைந்து கொள்வது, அதுக்கும் ஒரு கிதாப் எழுதி வச்சிருப்பிருக்கிறார். தஃப்சீர்லையும் ஒரு 20 வால்யூமுக்கு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார், அத்தஃப்சீருல் கபீர்னு பேர் வச்சு ஃபக்ருத்தீன் ராஸி. அதே போல் நிறைய நூல்களில், நிறைய கலைகளில் இதுலேயும் கிதாப் எழுதி வச்சுருப்பிருக்கிறார். இப்போ இந்த மாதிரி நட்சத்திரங்களை கொண்டு நன்மையை தேடுவது, தீமையை விட்டு பாதுகாப்பு தேடுவது, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்துச்சு. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் ஷிர்க்குடைய பல வகைகள் இருந்தன. அதில் ஒரு வகை என்ன, நட்சத்திரங்களை கடவுளாக நம்புவது, கோள்களை, சூரியனை, சந்திரனை கடவுளாக நம்புவது. கினான் என்ற அந்த நகரத்து மக்களுடைய அந்த கொள்கையாக இது இருந்தது. அங்கே வாழ்ந்த நம்ரூத் அரசர்களுடைய கொள்கையாக இது இருந்தது. அவற்றை எதிர்த்துத்தான் ஹனீஃபியா என்ற தூய இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்காக அங்கே அனுப்பப்பட்டார்கள். சரிங்க, இது வரைக்கும் விளங்குதா? அடுத்த ஒரு விஷயம், இதனுடைய தொடரிலே தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அப்போ காஃபிர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, அவர்களுடைய நியத்தின்படி அது ஒரு குஃப்ரு. நம்ம அதாவது அவங்க ஒரு இபாதத்து நினச்சி செய்கிறாங்க, அதை நம்ம எப்படி பார்க்குறோம், குஃப்ரு அல்லது பெரும்பாவன்னு பார்க்குறோம். சரியா? சரி, அப்படி இருக்கும்போது நம்ம காஃபிர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலை குஃப்ரு, ஷிர்க்கு, பெரும்பாவன்னு பார்க்குறோம். சரிங்களா இல்லையா? எனவே அவர்களுடைய அந்த செயலின் வெளிப்படை தோற்றத்தில் கூட நாம் அவர்களுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு செயலை செய்கிறாங்க, இப்போ அவன் சாப்பிட்றான், இதை போய் நம்ம குஃப்ரு ஷிர்க்கு நான் சொல்ல போகிறோம்? என்னங்க, இல்லை. சரியா? அவன் தேங்காய் உடைக்கிறான், அவன் பத்தி பழுது சூடம் கொளுத்தி வைக்கிறான், எண்ணெய் போட்டு ஆராதனை செய்கிறான், அல்லது இந்த சூரியனுக்கு அது உதிக்கும் பொழுதும் அது மறையும் பொழுதும் அதுக்கு வந்து கும்பிடு போடுறான். செய்கிறானா இல்லையா? இதை நம்ம என்ன சொல்கிறோம்? குஃப்ரு, ஷிர்க்கு, பாவம்னு சொல்கிறோமா இல்லையா? சரி, இப்போ அதே போல் ஒரு முஸ்லீம் அவனும் சூடம் கொளுத்துறது, அவனும் வந்து பத்தி கொளுத்துறது, அது மட்டும் தடை என்று நாம் சொல்லலை. அதுவும் தடை. அதனுடைய வெளிப்படையான அந்த தோற்றம் இருக்கிறது அல்லவா, அந்த தோற்றத்தை போன்று ஒன்றை ஏற்படுத்துவது கூட தவறு. இப்போ எப்படி? நெருக்கமாக வாங்க. காஃபிர்கள் சூரியனுக்கு செய்தா செய்கிறார்கள், அது மறையும் போதும் உதிக்கும் போதும், அதை மட்டும் நாம் தடை என்று சொல்லவில்லை. அவர்கள் எந்த நேரத்தில் செய்கிறார்களோ அந்த நேரத்தில் அல்லாஹுவை வணங்குவது கூட தடை. ஏனென்று சொன்னால் அந்த நேரம் என்பது அவர்கள் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டினுடைய வெளிப்படை தோற்றம். அந்த நேரத்தில் நீங்களும் செய்தீர்கள் என்று சொன்னால், அங்கே கோயில்லையும் அங்கே பிரார்த்தனை நடக்குது, இங்கேயும் நீங்கள் பிரார்த்தனை நடத்துறீங்கன்னு சொன்னால் என்ன ஆயிடுது? அப்போ அந்த வெளிப்படை தோற்றத்திலே அவர்களுக்கு நீங்கள் ஒப்பாகி விடுகிறீர்கள். அங்கே மாபூது வேற, அங்கே மாபூது சூரியன், இங்கே மாபூது அல்லாஹ், ஆனால் தோற்றம் ஒன்று, இபாதத்து.
எனவே அந்த தோற்றத்தில் கூட நீங்கள் அவர்களுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது. இவ்வளவு தூரத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை, இந்த பிரச்சனையை பார்த்தார்கள். நமக்கு ரொம்ப லேசாகி போச்சு. அதற்கடுத்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்ரா வைத்து தொழும்போது ஒரு தூணையோ அல்லது ஒரு குச்சியையோ அதை நேராக வைத்து கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய வலது பக்க அல்லது இடது பக்க புருவத்திற்கு பக்கமாக வைத்துக் கொள்வார்கள். வலம் யஸ்மித் லஹு சம்தன், அதை நேராக வைத்து செய்ய மாட்டார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் வருது. ஆனால் இந்த ஹதீஸ் லைஃப். சரிங்களா? கீழே அடிக்குறிப்பில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை தடுத்தார்கள். அல்லாஹுவை தவிர காஃபிர்கள் வணங்கக்கூடிய அந்த பொய்யான தெய்வங்களோ கபறுகளோ சிலைகளோ அதை முன்னோக்கியும் நம்ம தொழக்கூடாது. அப்போ நம்ம கிப்லா தொழுகிறோம், அந்த திசையில் அது இருக்குது, தொழுகலாமா? தொழக்கூடாது. ஏன்னா ஒப்பாகுது. எதுக்கு? அதை வணங்குவதற்கு ஒப்பாகிறது. நம்ம நியத்தை அதை வணங்கலை, அதனாலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அதே போல் ஒருத்தர் நிற்கிறார். எப்படின்னு சொன்னால், இப்போ கிப்லாவுடைய திசையில் ஒருத்தர் உங்களை பார்த்து நிற்கிறாரு. இப்போ நீங்கள் அவருக்கு முன்னாடி நின்று நீங்கள் தொழுகிறீங்க, இப்படி தொழுகலாமா? இப்போ நீங்கள் ருக்கு சுஜூது செய்யலாமா? கூடாது. ஏன்? இது எதுக்கு ஒப்பாகுது? சிலை வணங்கக்கூடியவர்களுடைய செயலுக்கு ஒப்பாகிறது. சஜிதா செய்பவர் அங்கே நிற்கக்கூடியவருக்கு சஜிதா செய்கிறோம் என்று நிற்கவில்லை என்றாலும் கூட அது எதற்கு ஒப்பாகிறது? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவதற்கு ஒப்பாகிறது. ஒருத்தர் இப்போ சஃபுல நம்ம நிற்கிறோம், அவரும் கிப்லாவை பார்த்து நிற்கிறாரு, நீங்களும் கிப்லாவை பார்த்து நிற்கிறாரு, இப்போ பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் இப்படி திரும்பி நிற்கிறாரு, ஒருத்தர் திரும்பி நிற்கிறார். அந்த நேரத்தில் நம்ம அவருக்கு முன்னாடி நேராக தக்பீர் கட்டி தொழுகலாமா? தொழுகக்கூடாது. இதெல்லாம் எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த தடைகளெல்லாம் நமக்கு எதை சொல்லுகின்றது? அந்த ஒப்பாகுதல், அல்லாஹ் அல்லாதவர்கள் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளுடைய வெளிப்படை தோற்றத்திற்கு கூட நம்முடைய வழிபாடுகள் ஒப்பாகிவிடக்கூடாது.